நகை வணிகர் கோல்டு குரு சாந்தகுமார் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். நாளுக்கு நாள் தொடர்ந்து தங்கத்தின் மீதான விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இது குறைவதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை எங்கூட பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். இப்போதைக்கு எதுவும் குறையறதுக்கு உண்டான சந்தர்ப்பமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தங்கத்தின் மீதான கவனம் ஈர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதையொட்டி கடந்த சில மாதங்களாக, குறிப்பா சொல்ல போனா ஜனவரி 1 2025 அதுல இருந்தே கோல்டுடைய ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7150 ரூபா ஒரு கிராம் அப்படின்ட்டு இருந்த தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் 9805 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 38% உயர்ந்திருக்கு. சென்ற வருடம் பாத்தீங்கன்னா 44% தங்கத்தினுடைய விலை உயர்வுல இருந்துச்சு. அதே போல இந்த முறை 10,000 ரூபாய் வரும் இலக்கு அப்படின்றது எங்களுடைய வியாபாரிகளுடைய இலக்கா இருந்தது. அது கூடிய விரைவிலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இது எதனால இந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கு அப்படின்னா சர்வதேச சந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இன்னைக்கு இப்போ ஒரு வாரமா இருக்கிறதுக்கு விலை இந்த அளவுக்கு உச்சத்துல போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லலாம். இந்தியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு விதிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம். இதனால இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அமெரிக்க டாலருடைய மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. நாம கோல்டு இறக்குமதி பண்ணணும் வெளிநாடுகள்ல இருந்து அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு நிகரா அமெரிக்க டாலரை கொடுத்து தான் இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தங்கத்தினுடைய விலை மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கு. இனி வரும் காலங்கள்ல கூட இந்த ஓரிரு வாரங்களுக்கு கண்டிப்பா தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். சார், தங்கத்தை காட்டிலும் வெள்ளியின் மீதான விலையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகுது. இதற்கான காரணம் என்ன? எப்பயுமே தங்கமும் வெள்ளியும் ஒரே மாதிரி டிராவல் ஆகும். தங்கம் விலை உயரப்ப வெள்ளியுடைய டிமாண்டும் ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம தங்கமாவது ஒரு முதலீட்டு தனமா பார்க்கப்படுது, அணிகலனா பார்க்கப்படுது. ஆனா வெள்ளி அதே போல முதலீடாகவும் அணிகலனாகவும் அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் யூசேஜாகவும் பார்க்கப்படுது. குறிப்பா சொல்ல போனா செல்போனு, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், சோலார் பேனல்ஸு, வெஹிக்கிள்க்கு தேவையானது, ராக்கெட்டு, விண்வெளி ஏவுகணைகள், இதுக்கு எல்லாமே வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகமாகிக்கிட்டே வருது. இதுக்கு நாளுக்கு நாள் அது பெருகிறதுனால இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கிறதுனால தங்கத்தை காட்டியும் வெள்ளியினுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த 1 ஜனவரி 2025க்கும் இன்னைக்கு உள்ளது பார்த்தோம்னாலே 39% வெள்ளியில விலை உயர்ந்திருக்கு. இனி வரும் காலங்களில் கூட ஒரு கிராம் 250 ரூபா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க. சார், இணைப்பில் இணைந்து எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.